தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாளில உலக நாடுகளின் வரிசையில இன்றைக்கு ஹங்கேரி தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஹங்கேரியானது மத்திய ஐரோப்பாவில் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாகும். இதனுடைய தலைநகர் புடாபெஸ்ட் ஆகும். இங்கு சுமார் 43% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 16% மதம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய மக்கள் தொகையானது சுமார் 95 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். ஹங்கேரியானது 19 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஹங்கேரி தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஜீவ ஒளியானது இத்தேசத்திலே பிரகாசிக்கப்படும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஹங்கேரி தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹங்கேரி தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். சுமார் 95 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த ஹங்கேரி தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் இன்றைக்கு நீ நினைவு கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் மதம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஜீவ ஒளியானது இவர்களுக்குள்ளே பிரகாசிக்கத்தக்கதாய் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் இங்குள்ள திருச்சபைகளுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கள்ளம் கபடமற்ற வாழ்க்கை வாழ்கிற கிருபையை தாங்க, பரிசுத்தத்தோடு வாழ்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அந்த ஜீவ ஒளியையும் ஆண்டவரே உலகத்துக்கு வந்த அந்த மெய்யான ஒளியையும் ஆண்டவரை தரிசிக்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க ஆண்டவரே. தேசத்துக்காய் கருத்தாய் ஜெபிக்கிற அநேக ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பி கொடுங்க. ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படட்டும். இவருடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் இந்த தேசத்தை பாதுகாத்தருளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.